எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரௌனி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். கொக்கோ பவுட்ரு, வெண்ணிலா எசன்ஸு, முட்டை, அப்புறமேட்டு மைதா மாவு, ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம இப்போ பட்டரை நல்லா ஹீட் பண்ணிப்போம். கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவில் போட்டு பிசைய போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ப்ரௌனி. நான் எவ்வளோ போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ மைதா மாவு முதல்ல சேர்க்குறேன். மைதா மாவு சேர்த்த பின்னாடி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் போட்டு நம்ம நல்லா இதில் மாவில் கலந்துக்கலாம். முட்டை நான் 2 முட்டை சேர்க்குறேன். மஞ்சக்கருவோடையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும் நம்மளுக்கு, ஆனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வேலையை பார்த்தோன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. இது நான் செய்யலை, இது என் பொண்ணும் என் மருமகன் தான் செய்கிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு நல்லா இந்த கொழகொழப்பான நல்லா நமக்கு கேக்கு நல்லா வரும். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. அதிகமாக உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் சுகர் நான் மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துருக்கேன். பவுடரை தான் சேர்க்கணும் நம்ம. அதையும் இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துப்போம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக தான் இனிப்பு சேர்த்துருக்கேன் சொன்னேன், அதனால் நார்மலாக தான் இனிப்பு சேர்க்குறாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்மளுக்கு இது கைப்பூக்கும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ சாக்கோ சிப்ஸும் சேர்த்து போட்டுக்கலாம் அது கூட. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நல்லா கலக்கிப்போம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக. இதுக்கப்புறம் ஓடிஜி எடுத்துப்போம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே வெண்ணெயை தேய்ச்சிப்போம். அதுக்கப்புறம் ஷீட்டை போட்டுக்கலாம். ஷீட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம கலத்தி வச்ச இந்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 160 டிகிரியில் வச்சுருக்காங்க. அது மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு சூப்பரான ப்ரௌனி இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்துச்சு, சூப்பராகவும் டேஸ்ட் நல்லாவும் இருந்துச்சு நம்மளுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.